சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். நாளை நரசிம்ம ஜெயந்தி. மகாவிஷ்ணுவின் 4வது அவதாரம் தான் இந்த நரசிம்மர். இந்த நரசிம்மர் எதற்காக இந்த அவதாரம் எடுத்தாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னுடைய பக்தரை காப்பாற்றுவதற்காகவும், அசுரனை வதம் செய்வதற்காகவும் தூணில் இருந்து பிறந்தார் இந்த நரசிம்மர். நரசிம்மர் மாலை வேளையில் அவதரித்ததால் நரசிம்ம ஜெயந்தி ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதி வியாழக்கிழமை வருகின்றது. அன்றைய தினம் மாலை 4:30 மணி முதல் இரவு 7:30 வரைக்கும் நம்ம வழிபாடு செய்வது ரொம்பவே சிறப்பு. நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்ல நம்ம காலையில எப்போதும் போல காலைல குளிச்சு முடிச்சுட்டு நம்ம பூஜை அறையில விளக்கு ஏற்ற வேண்டும். உங்க வீட்ல நரசிம்மர் படம் அல்லது நரசிம்மர் மகாலட்சுமி படம் இருந்தால் அந்த படத்திற்கு நல்ல மலர்களால் அலங்காரம் செய்ய வேண்டும். ஒரு சில வீடுகள்ல நரசிம்மர் படம் இருக்காது. அதற்கு பதிலாக பெருமாள் படம் இருக்கும். அந்த படத்திற்கு கண்டிப்பா துளசி மாலை அணிவித்து நரசிம்மர் பானக பிரியர். அதனால அன்றைய தினத்துல அவருக்கு பானகம் செய்து மாலையில தீபம் ஏற்றி நம்ம வீட்ல வழிபாடு தாராளமா செய்யலாம். அன்றைய தினத்துல நரசிம்மர் போற்றிகள் நம்மளால சொல்ல முடிந்தா ரொம்பவே சிறப்பு. அப்படி நரசிம்மர் போற்றிகள் ஏதும் தெரியாத போது விஷ்ணு சமஸ்கிருத நாமத்தை நாம் பாராயணம் செய்யலாம். செய்து உங்க வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய நரசிம்ம பெருமாளை சென்று வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது. நரசிம்ம ஜெயந்தி என்று நரசிம்மரை வழிபாடு செய்வதனால தீய சக்திகள், எதிரிகள் பயம் நீங்கும், கடன் தொல்லை மற்றும் வறுமை நீங்கும், மன தைரியம் அதிகரிக்கும், பாதுகாப்பான உணர்வு ஏற்படும். நரசிம்ம ஜெயந்திக்கு மறுநாள் சித்ரா பௌர்ணமி வருகின்றது. இந்த சித்ரா பௌர்ணமி என்று குலதெய்வத்திற்கு கட்டாயம் ஏற்ற வேண்டிய ஒரு சக்தி வாய்ந்த தீபம் என்ன அப்படிங்கிறது நம்ம சேனல்ல லாங் வீடியோவா கொடுத்துருக்கோம். கீழே ப்ளே பட்டன்ல லிங்க் இருக்கு. தேவைப்படுபவர்கள் பார்த்து பயன்பெறுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. இது உங்கள் சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனல். நன்றி, வணக்கம்.